டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99424411 and 99421166. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம். இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 1871ஆம் ஆண்டு துவங்கி 1931ஆம் ஆண்டு வரை 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தது. அதன் பின் நாட்டின் சூழல், 2ஆம் உலகப் போர் என பல இடையூறுகளால் 1941ஆம் ஆண்டு நடைபெற வேண்டிய சாதிவாரி கணக்கெடுப்பு தடைபட்டது. பின் சுதந்திர இந்தியாவில் 1951 முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டுமே நடத்தப்பட்டது. ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. பட்டியல் மற்றும் பழங்குடி சமூகங்களின் கணக்குகளை மட்டுமே எடுக்க அனுமதி இருந்தது. மாநில அரசுகள் விரும்பினால் அதன் சொந்த முயற்சியில் ஓபிசி பட்டியலை தயாரிக்க அனுமதி வழங்கியது அப்போதைய மத்திய காங்கிரஸ் அரசு. அப்போதும் இதற்கு நாடு தழுவிய பொது கணக்கெடுப்பு இல்லை என்ற நிலை இருந்தது. பாஜகவின் தாய் அமைப்பான ஜனசங் ஆதரவுடன் இந்திரா காந்தி ஆட்சியை வீழ்த்தி மொரார்ஜி தேசாய் தலைமையில் 1977 ஜனதா கட்சி ஆட்சி அமைந்தது. அப்போது 1979 மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்டது. ஆனால் அடுத்த ஆட்சிக்கு வந்த இந்திரா காந்தி மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை ஏற்கவில்லை. ஆனால் 1989ஆம் ஆண்டில் தேசிய முன்னணி கூட்டணியில் பாஜக ஆதரவுடன் அமைந்த ஜனதா தளத்தினால் மண்டல் கமிஷன் மசோதாவாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த வருடம் பாஜக தனது தேர்தல் அறிக்கையிலேயே மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை ஏற்போம் என குறிப்பிட்டிருந்தது. பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமைகளை நிறைவேற்றும் விதமாக அறிமுகப்படுத்தப்பட்ட மண்டல் கமிஷனை காங்கிரஸ் கடுமையாக எதிர்த்தது. அதை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் பல மணி நேரம் உரையாடினார் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி. பிற்படுத்தப்பட்ட சமூகங்களின் நீண்டகால எதிரியாக இருந்தது காங்கிரஸ் கட்சிதான் என்பது அரசியல் வரலாறு. மண்டல் கமிஷனை எதிர்த்த கட்சியோடு தான் கூட்டணி வைத்துக்கொண்டு நாங்கள் சமூக நீதியை காப்பாற்ற போராடுகிறோம் என போலி நாடகம் நடத்தி வருகிறது திமுக. சாதிவாரி கணக்கெடுப்பின் தேவையே மண்டல் கமிஷன் அறிமுகப்படுத்தப்பட்ட இடத்தில் இருந்துதான் தீவிரமாக உருவாகிறது. அந்த ஆணி வேலையை புறக்கணித்த காங்கிரஸ் கட்சி திடீரென சாதிவாரி கணக்கெடுப்பு என வேடமிட்டு நடித்து வந்தது. இண்டி கூட்டணிக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது வெறும் அரசியல் நிலைப்பாடுதானே ஒழிய மக்கள் நலமல்ல. 2011ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த காங்கிரஸ் அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. பல மணி நேர விவாதம் நடந்தது நாடாளுமன்றத்தில். ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு எந்த சூழலிலும் சாதி வெறியை வளர்க்காது, அதை செய்வதில் எந்த தவறும் இல்லை என்று அன்றைய பாஜகவின் எதிர்க்கட்சி தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் பதிவு செய்துள்ளார். பாஜகவை பொறுத்தவரை சமூகத்தை பிளவுவாத நோக்கத்தில் பயன்படுத்த நினைக்கும் சக்திகளிடம் இருந்து மக்களை காப்பதில்தான் சமூக நீதியின் வேர் உள்ளது என நினைக்கிறது. சமூகங்களுக்குள் பரஸ்பர இணக்கத்தின் பொருட்டு வளர்ச்சி நடைபெற வேண்டும். அதற்கு தடையாக உள்ளவற்றை நீக்கி சமூகத்தை முன்னேற்ற பாதைக்கு திருப்பும் எதையும் செய்ய தயாராக உள்ளது பாஜக. சமூக விரோதியின் கையில் உள்ள கத்திக்கும் மருத்துவரின் கையில் உள்ள கத்திக்குமான வேறுபாடுதான் இண்டி கூட்டணியின் சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கைக்கும் பாஜகவின் அறிவிப்பிற்கும் உள்ள வித்தியாசம். சமூகத்தில் பின்தங்கியவர்களுக்காக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த என்றுமே ஆதரவு. ஆனால் அதை பிளவு மற்றும் வெறுப்பின் நோக்கத்தோடு அரசியல் ஆதாயத்திற்காக நடத்துவதையே எதிர்க்கிறோம் என்பதை RSS முன்பே தெளிவுபடுத்தி உள்ளது. பாஜக நீண்ட காலமாகவே இந்த கணக்கெடுப்பை ஆதரித்தே வந்துள்ளது. பிற்படுத்தப்பட்ட பட்டியல் மற்றும் பழங்குடி மக்களின் வளர்ச்சிக்காகவும் அரசியல் அதிகார எழுச்சிக்காகவும் பாஜக அளவிற்கு பாடுபட்ட இன்னொரு கட்சி இல்லை. பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைத்தது, மருத்துவ படிப்பில் 27% உறுதி செய்தது எல்லாம் பிரதமர் மோடி அரசுதான். 2004 முதல் 2014 வரை மத்திய அரசில் பங்கு பெற்ற திமுகவினால் காங்கிரசிடம் இப்படி எதையும் செயல்படுத்த வைக்க முடியவில்லை. பொது பிரிவில் உள்ள ஏழைகளுக்கு EWS மூலம் 10% இட ஒதுக்கீட்டை பிரதமர் மோடி அரசுதான் உறுதி செய்தது. இதை செய்த ஒரே காரணத்தால் தான் இன்று சமூகத்திற்குள் குழப்பங்கள் இல்லாமல்
அடுத்த கட்டத்திற்கு நகர முடிகிறது. இப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற இமாலய அறிவிப்பின் மூலம் சமூக நீதியின் தந்தையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி எழுந்து நிற்கிறார் என்பதை யாராலும் மறுக்க முடியாது.